Hi guys, welcome to Little Tummy Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கரிமீன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பல்லப்பட்டியில ரொம்ப ஃபேமஸான சால்னாங்க. அதாவது ஃபிஷ் கறியை வந்து மட்டன் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 to 20 minutes ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்து அதையும் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா வந்து இப்படி நடுவில் வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 to 4 tablespoon ஆயில் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால பொரிஞ்சு வர டைமில் நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அறுத்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ரோஸ்ட் ஆன உடனே நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே ஒரு 2லேருந்து 3 தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கரைச்சி அந்த புளி தண்ணியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெய் திரண்டு வரணுங்க மேலே. இப்படி வந்த உடனே என்ன பண்ணலாம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 3 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த மசாலாவில் நல்லா எண்ணெய் திரண்டு மேலே வரணும். அந்த டைமில் நம்ம வந்து மட்டனை போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஒரு 5 to 6 விசில், மட்டன் வந்து நல்லா வேகிற அளவுக்கு விசில் விட்டு நம்ம வந்து பார்க்கலாம். எடுத்து பாருங்கள், மட்டன் எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான், நம்ம சுவையான கரிமீன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம்.